நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, வருகின்ற நாட்கள் ஒரு பயங்கரமான கோடை காலமாக இருந்தாலும் அதில் எந்த விதமான வியாதிகளோ வேதனைகளோ பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த நாளிலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை திடப்படுத்துவாராக. விசேஷமாக +2 எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார். ஆமேன். நல்ல ரிசல்ட்டை கொடுத்து இப்போ 10th எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் இனிமேல் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் நம்முடைய ஏலிம் ஜெபத்தில் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மிக அதிகமாக பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து இதுவரை நம்மை காத்த கிருபையானவரை எத்தனையோ வருஷங்கள், ஒருத்தருக்கு 5 வயசு, ஒருத்தருக்கு 15 வயசு, ஒருத்தருக்கு 17 வயசு, என்ன மாதிரி ஆட்களுக்கு 60க்கு மேலே வயசு, ஆனால் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதெல்லாம் கர்த்தருடைய கிருபையே. எவ்வளவோ கஷ்டங்கள் சகோதரனே, எவ்வளவோ கஷ்டங்கள் சகோதரியே, எவ்வளவோ பாடுகள் சகோதரியே, எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ அவமானங்கள், தேவையில்லாமல் நம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், இப்படி பல விதத்தில் நம்ம வேதனைகளை அனுபவித்தோம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீ வீழ்ந்து விடாதபடி, நீ மாய்ந்து விடாதபடி உன்னை காத்தது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நேற்று இரவிலே ராத்திரி 11:30 மணி இருக்கும், திடீரென்று எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஒரு சகோதரி அழுதுகிட்டே பேசுறாங்க. அவங்க பேசுன ஸ்டேஜ் பார்த்தா ட்ரெயின் சத்தம் கேட்குது, பஸ் சத்தமும் கேட்குது. 5 நிமிஷத்துல நீங்க வரலன்னாச்சுன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி பேசுறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே ஓடலை. சரி, அவங்கள அப்படியே நீங்க இருங்க, நாங்கள் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணால் அவங்க வீட்டுக்கே வரலன்றாங்க. ரொம்ப குழப்பமாகி போச்சு. திருப்பி நாங்கள் ரீகான்டாக்ட் பண்ணி அந்த சகோதரிகிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி மனைவி தான் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினால அந்த கிருபை மட்டும் அந்த நேரத்தில் இல்லைன்னா அவளுடைய முடிவு வேற மாதிரி போயிருக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படி நெருக்கப்படுகிற நேரங்களில், ஒடுக்கப்படுகிற நேரங்களில், நம்ம தாக்கப்படுகிற நேரங்களில், அவமானப்படுகிற நேரங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்மேல் வைத்திருக்கிறபடினால் இம்மட்டும் நீ ஜீவனோடு இருக்கிறாய், இம்மட்டும் நீங்கள் பலத்தோடு இருக்கிறீங்க. அவருடைய கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது. கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து படிக்க போயிருங்க. 887வது பாடல் 887 புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 887வது பாடல். ஆனால் நீங்க கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து படித்தாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, கிருபை மேலான நேரங்களில் கிருபை மேலானதே. சோர்வுற்ற நேரங்களில் கிருபை எலை தாங்கித்தே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை எலை காத்ததே. கண்ணீரின் பாதையினில் கிருபை எலை தேற்றுதே.
கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் பாதைகளில் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை எந்த இடத்துல இருக்குன்னா அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல. தேவனுடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இருக்கும். ஒருவேளை இந்த கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமானால், இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாய் இருக்குமானால் அவருடைய கிருபையும் உங்கள் மீது இருக்கும். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிறைந்திருக்கும் பொழுது பிரசன்னம் இல்லாத இடத்தில் கூட தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கும். அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? நம் மீது ஊற்றப்படுகிற தேவனுடைய ஒரு ஆவி, ஒரு அபிஷேகத்தின் ஆவி நம்மை நிரப்ப வேண்டுமானால் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படணும். அவருடைய மகிமையால் நம்ம நிரப்பப்படணும். மோசே நிரப்பப்பட்டது போல, தாவீது நிரப்பப்பட்டு கர்த்தரை துதித்தது போல, அப்போஸ்தலர்கள் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது போல, சாலமோனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை நாளில் தேவனுடைய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது போல, மகிமையால் நிரப்பப்பட்டது போல தேவனுடைய ஆலயமாகிய உங்களை இன்று நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய ஆலயமாகிய உங்களை பிரசன்னம் நிரப்பணும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இதுவரை உங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்கு இடமில்லை என்றால் இப்பொழுது உன் இதயத்தை திறந்து, தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள் வாரும், எனக்குள் தங்கும் என்று சொல்லுங்க. அப்பொழுது உங்கள் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு பிரசன்னத்தை கொண்டு வரும். சோர்ந்திருக்கிற உங்களை பலப்படுத்தும், உங்களை திடப்படுத்தும், உங்களை அது ஸ்திரப்படுத்தும், உங்களை உற்சாகத்தின் ஆவியினால் உங்களை தாங்கும். உங்கள் இதயத்தின் கவலைகள் மாறும். ஒப்பு கொடுப்போமா? ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், கரங்களை உயர்த்தி, பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம்,
பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் எல்லாரும் சேர்ந்து பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க. வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்க. எந்தெந்த பாத்திரங்களில் அவர்கள் குறைவுபட்டிருக்கிறார்களோ அதில் எல்லாம் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. வாலிப சகோதர சகோதரிகள் மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதாக, பெற்றோர்கள் மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதாக, சபை விசுவாசிகள் மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதாக. இதை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதாக, அவர்கள் வீடுகளில் ஊற்றப்படுவதாக, வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஊற்றப்படுவதாக. உம்மால் ஊற்றப்படும் ஆவி, உன்னதத்தின் ஆவி எங்கள் மீது நீங்க ஊற்றணும் அப்பா, ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கு, என் மீது இன்னைக்கு துதிக்கிற நேரத்தில் தேவனுடைய ஆவி ஊற்றப்படணும். அந்த ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட்டா தான் உங்க வாழ்க்கைக்கு விரோதமான தடைகள் எல்லாம் உடையும் சகோதரனே. ஆண்டவர் தான் அதை ஊற்ற முடியும். பிசாசும் சில ஆவிகளை நம் மீது ஊட்டிடுவான், அது உலகத்தினுடைய ஆவி, பொல்லாத ஆவி. ஆனால் ஆண்டவரால் நம் மீது ஊற்றப்படுகிற அந்த உன்னதத்தின் ஆவி உங்களை உன்னதமான மகிமைக்குள் கொண்டு செல்லும். யாரெல்லாம் அதை நம்புறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் மீது மிகவும் நேசிக்கிறார், உங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றுங்க அப்பா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுங்க. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக எங்கள் மீது ஊற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மீது ஊற்றுங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் அந்த ஒரு ஸ்டான்ஸாவை படித்து செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புவே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்பிவே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாக மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரை, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரை. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை ஊற்றப்பட வேண்டுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. தேவன் வாய் பொங்கி வழியுமே. நேசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே. ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார்,
முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உம்முடைய வசனத்தை கேட்கும்படி எங்களுடைய செவிகளை திறந்துறலுங்க. வசனம் உள்ளே சென்று எங்களை இதயத்தை நிரப்பும்படி எங்களை இதயத்தை திறந்துறலுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். தயவுசெய்து உட்கார்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கேள்வியும் வேள்வியும். ஒரு கேள்வி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, அதுக்கு ஒரு பதில் நம்ம கொடுக்குறோம். அந்த கேட்ட கேள்விகளுக்கும் நம்ம கொடுத்த பதிலுக்கும் நம்ம அதுலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ இந்துக்களை பார்த்தீங்கன்னா வேள்வி அப்படின்னாச்சுன்னா நம்ம இதில் பரிகாரம், இந்துக்களையும் பரிகாரம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவர் கேட்குற ஒரு கேள்விக்கு நம்ம உத்தரவு சொல்லும்போது எந்த சிக்கலை நம்ம மாட்டிருக்கோமோ அதுலேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அதனால தான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பே கேள்வியும் வேள்வியும். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் முதல்ல இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இன்னைக்கு முதல்ல உங்க முன்னாடி வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ? அப்போ இன்னைக்கு இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப புழுக்கமா இருந்தா ஜன்னலை வேணா ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஆதியிலே தேவன் என்ன செஞ்சாரு, வானத்தையும் பூமியெல்லாம் படைச்சிட்டு, ஏசி ஆஃப் பண்ணிட்டு வேணா ஃபேனை போட்டு விட்டுருங்க. ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உருவாக்குனாரு. அதுல எல்லாமே இருந்தது. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் உருவாக்கிட்டு தான் ஆதாம் என்ன செய்யறாரு, படைக்கிறார். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையாக ஏவாளை படைக்கிறார். அவங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தோட்டத்தில் உள்ள எதை வேணாலும் நீ என்ன செய், சாப்பிடு. ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி இதுல உள்ள ஃப்ரூட்டை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த மரத்தில் உள்ள ஒரு கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுதான் ஆதாமனுடைய மனைவி ஏவாளுக்கு ரொம்ப உறுத்தலா என்ன செய்து இருக்குது, ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது. அது மனிதனுடைய இயற்கையான ஒரு காரியம். எது வேண்டான்னு சொல்லுதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். ஏன் வேண்டான்னு சொல்றான், ஏன் வேண்டான்னு சொல்றான், ஏன் வேண்டான்னு சொல்றான், அப்படியே தூக்கம் வராது. அதே தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். ஏவாளுக்கும் அப்படித்தான் தூக்கம் வரல. எதுக்கு இவர் இப்படி சொன்னாரு, எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை உன்னிப்பா கவனிச்சுட்ட சாத்தான் என்ன செஞ்சுட்டான், அவளுக்கு ஆசை காட்டி அவளை மோசம் பண்ணிட்டான். அந்த கனியை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா, தேவனுடைய மகிமையோடு இருக்கிற நீங்க இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீ யாருங்கிறது உனக்கு என்ன செஞ்சிடும், நீ உலகத்தானா மாறிடுவ, ஆவிக்குரியவனா இருக்க மாட்டேன். இப்போ நீ தேவனுடைய தன்மையோடு தேவனுடைய மனசு சாயல நீ இருந்துட்டு இருக்க. இதை சாப்பிட்டேன்னா, அதை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அவன் தேவனுடைய சாயல தான் இருந்திருப்பான். அது எதுக்கு அது சொல்றாருன்னா, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய சாயலாக இருப்பாய். தேவனுடைய வார்த்தையை மீறி எப்ப நீ ஒரு காரியம் செய்றியோ அப்ப தேவனுடைய சாயலை நீ என்ன செஞ்சிருவ, இழந்துருவ. அதுதான் அதனுடைய உள்ள அர்த்தமே. ஆங்கில பைபிள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அப்போ
எதுக்கு கீழ்ப்படிய சொல்றாரோ அதுக்கு அந்த அம்மா கீழ்ப்படியல, ஆசைக்கு மோசம் போயிட்டாங்க. பழத்தை சாப்பிட்டோன்னு அடுத்தாப்புல அவங்களுக்கு சீன் என்ன வருதுன்னா, அவங்க ட்ரெஸ் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தாங்க, ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாகவோ ஒரு அசிங்கமாகவோ ஒரு காமம் ஒரு இச்சைக்கு உட்பட்டதாகவும் எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யல தெரில. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே மாறுபட்டு உடனே ஓடி போய் இலை கொலையை எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தைச்சுக்கிட்டாங்க. மனுஷன் தனக்கு உண்டாகிற பச்சை இலையை கொண்டு, தோட்டத்தில் இலையை கொண்டு அந்த ட்ரெஸ் அவனுக்கு தச்சு போட்டால் அது கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரத்தில் அது என்ன செஞ்சிடும், காஞ்சிரும். பிறகு என்ன செஞ்சிடும், புதிர்ந்து போகும். அது அவனுக்கு தெரில. அந்த நேரத்தில் மறைக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை பண்ணி போட்டுக்கிட்டான். அப்போ அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அந்த தோட்டத்தில் உலா வருகிற நேரத்தில் தான் தன்னை படைக்கப்பட்ட மனுஷனை எங்கன்னு தேடுறாரு. அவருக்கு தெரியாதா எங்கே இருப்பான்ட்டு? உள்ளங்கையில் நம்ம என்ன செய்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். தெரியும். வேணுக்குனே தான் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்கிறான், நான் ஒளிஞ்சு கிடக்கேன் ஆண்டவரே, நான் ஒளித்து கொண்டேன். ஏன் நீ ஒளிச்சுக்கிட்டு கிடக்கிற? நான் என்ன செஞ்சுட்டேன், நிர்வாணமாக இருக்கேன். அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு, நீ நிர்வாணியாக இருக்கிற உனக்கு சொன்னது யாரு? சொல்லாமல் இது நிர்வாணம்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அப்படி சொன்னது யாரு? அடுத்தாப்புல ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், நாங்கள் தெரியாமல் ஒரு தப்பை என்ன செஞ்சுவிட்டோம், பண்ணிவிட்டோம். சர்ப்பம் எங்களை என்ன செஞ்சிடுச்சு, வஞ்சித்தது. அப்போ தேவனுடைய சொல்ல கேட்காம ஒரு மாயமான காரியத்தை, ஒரு வஞ்சிக்கிற காரியத்தை, ஒரு அழகான காரியத்தை சர்ப்பம் வேற ஒரு ரூபத்தில் வந்து சொன்னோன்னே அவன் எங்கே அடங்கி போயிட்டான், ஆசைக்கு அடிமையாயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளாக உங்களை எடுத்து உங்களை அழகாக வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவருடைய பார்வைக்கு தப்பிச்சு என்ன செஞ்சு கிடக்குறீங்க, ஒளிஞ்சு கிடக்குறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, தேடி வர்றாரு. அட சனியை ஒளிஞ்சிட்டு போட்டும், பாவம் செஞ்சான் அப்படி சொல்லலை. உங்களை தான் அதிகமாக என்ன செய்கிறாரு, தேடுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள் இருப்பது அவருடைய சுவாச காற்று. மண்ணினால் ஒரு படைப்பை செஞ்சு தன்னுடைய சுவாசத்தை என்ன செய்தார், ஊதினான். அவன் உயிர் பெற்றான், இல்லை ஜீவ ஆத்மாவாக மாறினானா. அப்போ ஆண்டவருடைய அக்கறை பாருங்க. தன்னுடைய சுவாசத்தை வைத்திருக்கிற ஒருவன், தன்னுடைய சுவாசத்தை வைத்திருக்கிற ஒருவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம ஒளிஞ்சு கிடக்கும்போது, அட அப்படியே போகட்டும் சொல்லி விடாம எப்படியாவது அவளை என்ன செய்யணும், மீட்கணும், அவளை உணர்த்தணும். அந்த சூழ்நிலையில தான் ஏவாள்கிட்ட கேட்கிறார், ஏவாளை நீ இப்படி செய்தது என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். இப்ப வஞ்சிக்கிற ஆவி எங்க இருக்கு, சர்ப்பம். அதனோட விளக்கங்களை நான் சொல்ல விரும்பல. சர்ப்பம் சொன்னாலே அது ஒரு சாபத்துக்குரியது. பிரஜாதி மக்களும் சொல்லுவாங்க, நாகதோஷம் என்ன செய்கிறது இருக்கிறது, அதனால கல்யாணம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் நம்மளை வஞ்சிக்கிற ஒரு ஆவி. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நம்ம வஞ்சித்து தேவனை விட்டு நம்ம என்ன செய்யறோம், பிரிச்சு விட்டுறான். ஒருவேளை இவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருந்தா அந்த ஏதேன் தோட்டத்தில் செல்லம் போல என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேலையில தான் வந்து என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. இதே மாதிரி பகலான நேரத்தில் கூட ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது, ஏசி மாதிரி குளிர்ச்சியா இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து அவனை தேடுறாரு. ஆண்டவருக்கு தெரியும் சம்திங் இஸ் ராங், இங்க ஏதோ தப்பு என்ன செஞ்சிடுச்சு, நடந்துடுச்சு. ஆனா இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு பிறகு வர சந்ததிக்கு பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, பாவம் எப்படி உண்டாகிறது, பரிசுத்தம் எங்க இருந்து வருகிறது, இதை ஜனங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஆதாம் தான் இப்போ பாவம் செஞ்சிருக்கிறான். ஏவாளுடைய பேச்சை கேட்டு, மனைவியினுடைய பேச்சை கேட்டு பாவம் செஞ்சுட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மனைவியினுடைய பேச்சை கேட்டு கடன்காரனான புருஷங்காரன் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. தீபாவளி
வந்தால் போனஸ் வரும், ஒரே சந்தோஷம். மனைவிக்கு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டுங்க ரெடியாக இருக்கும். பைபிளில் வச்சு டெய்லி ஸ்தோத்திரம் போடுறது, ஆண்டவரே என் புருஷனுக்கு போனஸ் வந்த உடனே இதை வாங்கணும் அதை வாங்கணும், எஸ்டிமேஷனுக்கு மேலே இருக்கும். புருஷங்காரன், ஆண்டவரே எனக்கு போனஸ் தராட்டி கூட பரவாயில்ல, ஒரே அடியே சொல்லிடலாம், கம்பெனியில் போனஸ் என்ன செய்யலை தரல அப்படின்னு சொன்னால் நிம்மதியாயிரும். அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே அதுலேருந்து தான் நான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அது ஏதாவது ஆவிக்குரியதாக இருக்குமா? என்னைக்காவது மனைவியானவா புருஷனை கூப்பிட்டு உங்களுக்கு நாளைக்கு போனஸ் வருது, எனக்கு ஒரு நல்ல கோல்டன் பைபிள் வாங்கி தாங்கன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்காங்களா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அப்படி ஏங்க எப்போ போனஸ் வருது? அவன் ஏங்கிட்டு கிடப்பான். எதுக்கு ஏங்கிட்டு இருப்பான்னா, போனஸுக்கு மேலே அவன் எஸ்டிமேஷன் இருக்கும். எங்கே போய் வட்டிக்கு வாங்கலாம், எங்கே போய் கடன் வாங்கலாம், இல்லாட்டி வீட்டில் தீபாவளி அன்னைக்கு பலகாரம் கூட என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானே உலகம் இருந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் ஆரம்பத்தில் அவன் என்ன செஞ்சிட்டான். உலகத்தின் ஆசையை காட்டி தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டான், பிரிச்சான். நம்ம எல்லாருக்குமே அந்த அதிகாரம் தெரியும். அவன் நிமித்தம் அந்த பூமி என்ன செய்யப்பட்டது, சபிக்கப்பட்டது. ஏவாளுக்கு என்ன தண்டனை? அதான் கேள்வியும் வேள்வின்னு சொன்னேன். ஏவாள் பதில் சொல்லிட்டா. சர்ப்பம் என்ன செய்தது, வஞ்சித்தது. அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. நீ பிரசவ காலத்தில் எப்படி இருப்ப, கஷ்டப்பட்டு தான் நீ பிள்ளை என்ன செய்யணும், பெத்த ஆகணும். தண்டனை, பயங்கரமான தண்டனை அந்த அம்மாவுக்கு. ஆதாமுக்கு நீ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு தான் என்ன செய்யணும், உழைச்சி தான் சாப்பிடணும். இது வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்த, பசிச்ச உடனே போய் பழத்தை ஏதாவது பறித்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்த நீ. இனிமேல் நீ ஒரு ரத்த வேர்வை செஞ்சு தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். தண்டனை கொடுத்தாச்சு, ஆதாமுக்கும் கொடுத்தாச்சு, ஏவாளுக்கும் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு பேரையும் கெடுத்த ஒருத்தன் இருக்கான சாத்தான். அவனை என்ன செய்ய முடியும்? அவனை இவங்க ஜெயிக்கல, சாத்தானை இவங்க ஜெயிக்கல. இப்போ சாத்தானுடைய பிடிக்குள்ள நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், பிசாசனுடைய பிடிக்குள்ள இருக்கிறோம், பாவத்தின் பிடியில இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு, மகளே நீ எங்கே இருக்கிறாய், மகனே நீ எங்கே இருக்கிறாய், வாலிப சகோதரியே நீ எங்கே இருக்கிறாய், வாலிப சகோதரனே நீ எங்கே இருக்கிறாய்? சினிமா தியேட்டர்லையா, சாராய கடையிலையா, சூதாடுற இடத்துலையா, சண்டை போடுற இடத்துலையா, கொலகார கும்பல்லையா, எந்த இடத்துல நீ என்ன செய்கிற இருக்கிற? உங்களை பார்த்தா கேட்குறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஆன்சர் சொல்லணும். நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நான் உம்மோடு என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ நீ ஒளிச்சு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆண்டவரே நீ எங்கே இருக்காங்கிட்ட, ஆண்டவரே அந்த மரத்தில் உட்காந்துருக்கு, இதோ வாரேன்லாம் சொல்லியிருக்கணும். இந்த வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் ஒளிந்து கொண்டான், ஒளித்து கொண்டான், அவளும் ஒளித்து கொண்டான். ஆனால் ஆண்டவற்ற ஒரு நல்ல குணத்தை பாருங்க. அவருக்கு தெரியும் இந்த இலைகள்லாம் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், உதிர்ந்து விழுந்துரும், இவன் திருப்பி நிர்வாணமாகுவான்னு சொல்லி தோலினால் ஆன புதிய உடையை அவர்களுக்கு அவரே உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு. அல்லேலூயா. உலகத்தில் முதல் டெய்லர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர் தான். ஃபர்ஸ்ட் டெய்லர் அவர் தான். பெண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் இருக்கணும், ஆணுக்கு எப்படி ட்ரெஸ் இருக்குன்னு முழுவதும் மூடும்படியாக தோலினாலான ஆடையை ஆண்டவர் தயார் பண்ணி என்ன செஞ்சு கொடுத்துட்டு அவர் கின்னஸில் பேர் வாங்கிட்டார். நான் தான் அந்த உலகத்தில் முதல் டெய்லர் அப்படின்ட்டு. அவர் பண்ணி போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ணலை. இன்னைக்கு ட்ரெஸ்ஸினுடைய ஐட்டங்கள்லாம் நிறைய என்ன செஞ்சு போச்சு, அளவுகள் என்ன செஞ்சுட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. நமக்கு தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போன எங்களுக்கு எத்தனை ஜன்னல் வேணும், எத்தனை ஓட்டை வேணும், எத்தனை உடசல் வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சான் தச்சுடும். அது நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு போறதுக்கு. பைபிள் சொல்லுது, உன் வாலிப பிராயத்துல நீ எப்படி இருக்கணும், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணார்படி உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய ட்ரெஸ், உன்னுடைய செயல் எல்லாத்தையும் சபைக்கும் பொது இடத்திலும் முன்மாதிரியா நீ என்ன செய்யணும், இருக்கணும். ஒருவேளை பொம்பளை பிள்ளைகள் நினைக்கலாம், நம்ம இப்படி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், பசங்க நம்மளை பார்த்து பெருமையாக நினைப்பானுங்கன்ட்டு. அவன் பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு பின்னாடி சொல்லுவான், போரா பாரு அப்படின்பா. அந்த போரா பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில உன்னுடைய டோட்டல் கேரக்டர் என்ன செஞ்சிடுச்சு, அடிபட்டு போயிடுச்சு, அடிபட்டுடுச்சு. அதுக்கு பிறகு உனக்கு சமுதாயத்தில் மரியாதை அவன் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஈஸி அப்படின்னு நினைப்பான். நான் சகஜமாக உலகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். அப்போ
ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறாரு. என் மகளே, நீ எங்க இருக்கிறாய்? நீ பாவத்தினால நீ ஒளிஞ்சு கிடக்கிற. சரி, இப்ப என் முன்னாடி நீ வா. அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த தோட்டத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாரு? விரட்டி விட்டாரு. இனிமேல் இந்த தோட்டத்துல நீ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவருக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்கப்பட்டுச்சு. இப்ப ஆதாமையும் ஏவாளையும் பாவத்துல தள்ளின சர்ப்பத்தினுடைய முடிவு என்ன? அதுக்கு ஒரு பதில் வேணும்ல, அதுதான் வேள்வி. ஆதாம் மன்னிப்பு கேட்டாரு. ஏவாளெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னா மட்டான தண்டனை கொடுத்து அவங்க வாழ்வதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை பூமியில உருவாக்கி கொடுத்துட்டாங்களே. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது? பிறக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பைபிள்ல கடைசியில் இருக்கிறது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டினவன் தாழ் தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டினவன் நம்ம மேல குற்றம் சாட்டினவன் பாவத்தை செய்ய வச்சுட்டு என்ன செய்யறது சொல்றது, அதான் ஆசை காட்டி மோசம் பண்றது. அப்ப அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்களேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பம், பெரிய வலு சர்ப்பம். இப்ப ஏவாள் என்ன சொன்னாங்க? நான் தப்பு செய்யல ஆண்டவரே, சர்ப்பம் என்ன செஞ்சது? வஞ்சித்தது. பழைய பாம்பாகிய சர்ப்பம் இப்ப எங்க தள்ளப்பட்டுடுச்சு? பூமியிலே தள்ளப்பட்டது. சரி, பூமியிலே தள்ளப்பட்டது சும்மா இருக்குமா? படம் எடுத்து என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும்? ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கோபம் அடைஞ்ச சர்ப்பமானது என்ன செய்யுமா? எப்போ உங்களை அழிக்கலான்னு என்ன செய்யும்? கடுமையான கோபத்துல வரும். அதனால நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி சொல்லுது. இப்ப இந்த சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டாச்சு, அது பூமியில தான் தள்ளப்பட்டிருக்கு. ஆனா இனிமே அந்த சர்ப்பம் நம்ம கூட நிறைய போராட்டத்துக்குள்ள வாரான், நிறைய பிரச்சனைக்குள்ள வாரான். இப்ப இந்த சர்ப்பத்தை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா? இந்த சர்ப்பத்தை நீங்க ஜெயிக்காத வரைக்கும் அவன் கூட போராடி நீங்க அவனுடைய இஷ்டத்துக்கே நீங்க வளைஞ்சு கொடுத்து போயிட்டு நரகம் நிச்சயம். அப்போ அவனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஒரு அல்லலியா போடுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா அல்லலியா சொல்லிச்சோன்னா கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் கூட யுத்தம் பண்றதுக்கு ஆயுதங்கள் எடுக்க வேண்டியதில்லை. 2 காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் இரத்தத்தினாலும் அவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செஞ்சிடலாம்? ஜெயித்தரலாம். பெரிய கட்டி பரண்டு உருண்டு சண்டெல்லாம் போட வேண்டியதில்லை, வேப்பல் அடிக்க வேண்டியதில்லை, பெல்ட் கழுத்தை எடுக்க வேண்டியதில்லை, பழைய துடப்பத்தை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் ஊரில் மெஞ்ஞானபுரத்தில் நிறைய வீட்டில் முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய செருப்பு என்ன செஞ்சுருப்பாங்க? தொங்க போட்டிருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வேப்பரம் கண்டிப்பாக இருக்கும், அதுலேயும் செருப்பு தொங்கும், பழைய தொடப்பெல்லாம் தொங்கும். எனக்கு ரொம்ப நாளாக இது காரணமே தெரியாது. ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், வீடு இவ்வளோ அழகாக இருக்குது, தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்குது, எதுக்கு முன்னாடி இந்த பிஞ்சு போன செருப்புலாம் தொங்க போட்டிருக்கீங்கன்னா பேய் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. நானும் அதை நம்பிட்டேன். எவ்வளோ இப்படி தொங்க போட்டால் பேய் என்ன செய்யாது போல, வராது போல அப்படின்ட்டு. ஆனால் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் தெரியுது, பேய் நம்மளுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய நமக்குள்ளே தான் என்ன செய்யுது? இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே ஆக கடவுது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. இப்போ பேய் உங்களுக்குள்ளே இருக்க கடவுதுன்னு நான் ஆமேன்னு சொல்லலாம், நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படியே ஆக கடவுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ளே பேய் இருக்குதா? உங்களுக்குள்ள பிசாசு இருக்குதா? பிசாசுன்னு வல்லமைகள் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லை, இல்லை தானே? இல்லை. அப்போ நீங்க அவனை ஜெயித்திரலாம். அல்லேலூயா.
ஏன்டதான் அப்படிப்பட்ட பிசாசு இல்லையே, திருப்பி ஏன் அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா, அவன் உங்களோட யுத்தம் பண்ணிக்கிறவன். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ன செய்யறானா, சுற்றி சுற்றி வருகிறான். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தோம், மனம் சுத்தி சுத்தி வருதே தானா ஏசு ராஜாவை. என் மனம் யாரை சுத்தி வரணும்? இயேசுவை சுத்தி வரணும். அவன் யாரை சுத்தி வருவான்? நம்மளை சுத்தி வருவான். அப்போ அவனுக்கும் நமக்கும் நடக்கிற இந்த ஜீவ மரண போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு கொடுக்கப்பட்ட 2 ஆயுதம். ஒன்று இயேசுவினுடைய இரத்தம், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சாட்சி, உங்களை குறித்ததான சாட்சி. அப்போ அந்த வேள்விக்கான விடை இதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கியா? இயேசுவின் இரத்தத்தால் நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறதா? வேதத்தில் நாங்கள் டெய்லி இங்கே நாங்கள் வேதத்தை சர்ச் பண்ணும்போது நேற்று தினத்தில் நாங்கள் சிந்தித்த காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமானது. அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள இருந்தால் தான் என்னிடத்திலிருந்து வெளிவருகிற கிரியைகள் வல்லமையா என்ன செய்யும், இருக்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினால நீங்க பிசாசுகளை என்ன செய்வீங்க? துரத்துவீர்கள். என்னுடைய நாமத்தினால சர்ப்பங்களை என்ன செய்வீங்க? மிதிப்பீங்க. என்னுடைய நாமத்தினால வியாதிகளை என்ன செய்வீங்க? சோமாக்குவீங்க. பேய்களை துரத்துவீங்க. எல்லாமே சொல்லியிருக்கு. சாவுக்கு ஏதுவான ஏதாவது ஒன்றை நீங்க குடிச்சா கூட அது உங்களை என்ன செய்யாது? ஒன்றும் செய்யாது, சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்க. இந்த கிரியைகள் நம்ம மூலமா நடைபெறணும் அப்படின்னா பிலிப்பியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய கிரியைகள் எல்லாம் உங்களுடைய சரீரத்தின் மூலமா தான் என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. ஏன் நடக்கல? எதுக்கு நடக்கல? அப்போ இன்னும் நம்ம எப்படி இருக்கோம்னா, சர்ப்பத்தால் சபிக்கப்பட்டவர்களா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். வஞ்சகத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். அப்ப அதுக்கு என்னதான் நமக்கு இதுல இருந்து நான் எப்படிதான் என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம நினைவுக்கு வர்றது எதுன்னா, இயேசுனுடைய சிலுவை தான் நமக்கு ஞாபகத்துக்கு என்ன செய்யணும், வரணும். எதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார்? எதற்காக இயேசு சிலுவையில் நொறுக்கப்படுகிறார்? எதுக்காக அவர் இரத்தத்தை சிந்தணும்? அவருக்கு இருந்த பவருக்கு அப்படி கண்ண மறைந்து போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. கல் எடுத்துட்டு பார்க்குறான், ஆளையே காணும். அப்ப சிலுவையில் அவர் அடிக்க கொண்டு போகும்போது இப்படி அப்படியே அவன் சொன்னான் பாருங்க, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனா இருந்த எதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்காருன்னா, உன்னுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் இதே மாதிரி நிறைய சோதனைகளை என்ன செய்வான்? கொண்டு வருவான். நிறைய சவாலான காரியங்களும் உங்களுக்கு என்ன செய்வான்? கொண்டு வருவான். உன்னால முடிஞ்சா என்ன செஞ்சு பாரு. நீங்க எத்தனை பேர்ட்ட அப்படி பேசுறான் பிசாசு? உன்னால இது செய்ய முடியுமா? முடியாது. இல்லை, நீ முடியாதுன்னு சொன்னா உன்னால் செய்ய முடியும்னு சொல்லுவான். உங்களால செய்ய முடிச்சிருவேன்னு சொன்னா உன்னால் அதை என்ன செய்ய முடியாது? ஏருக்கு மாறுக்கா பேசி எங்க நம்மளை கொண்டு உள்ள தள்ளணுமோ அங்க கொண்டு தள்ளி மூடிடுவான். அது அவனுடைய வேலை. அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? செய்து முடிப்பார். நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், முடியாது. இதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள தகாப்பாருங்கிறது, முடியாது. அப்ப இதுவரைக்கும் முடியும், இயேசுவால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நம்பிட்டு இருந்த நீ, முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை மேல உன்னுடைய சிந்தனை போனது என்ன? அதான் வஞ்சிக்கிற ஆவி. ஏன்னா முடியும்னு சொல்ற காரியத்துல அவன் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு என்ன செய்யறான்? கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டிடுறான். நீ முழங்கால் போட்டா உனக்கு வெற்றி கிடைக்கும். ஜெபிக்கிற விசுவாசி ஜெயிக்கிற விசுவாசின்னு சொன்னேன். நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனா அந்த ஜெயத்தை நீங்க ஜெபத்தின் மூலம் வர்ற ஜெயம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்கள் கைகளிலிருந்து ஒருவன் பறித்து கொள்ள முடியாது. அது வளர்ச்சி தான் அடையுமே தவிர அது என்ன செய்யாது? குறைஞ்சு போகாது. பைபிள் சொல்லுகிறது, தேவனிடத்துல வருகிற ஆசீர்வாதம் அது கொஞ்சமா இருந்தாலும் பெரிய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு என்ன செய்யும்? தரும். அது எப்படி தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு? 5 அப்பமும் 2 மீன் தான் மொத்தமே என்ன செய்து இருக்குது. அது எங்க போய் வாங்கினாலும் நிறைய பேருக்கு வாங்கவே முடியாது, வயிற்றுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்கவும் முடியாது. அது ஆண்டவர் வாங்கி எங்க கரங்களை உயர்த்தி பிதாவின் இடத்துல கேட்கிறாரு. அந்த 5 தான் அதுல இருக்குது, அந்த 2 தான் அதுல இருக்குது. ஆனா எடுக்க எடுக்க குறை இல்லாமல் வந்துட்டு இருக்குது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுக்கு பட்ஜெட் நிறைய இருக்குது. அடுத்த வருஷம் காலேஜுக்கு போகணும், பணம் வேணும், ஃபீஸ் கட்டணும், பணம் வேணும், கடன் பிரச்சனை, இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், ஒரே கட்டணும். முதல்ல உங்களை தேவனுடைய ஆலயமாக கட்டுங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக உங்களை கட்டுங்க.
ஆண்டவர் உங்களை கட்டுவார். அல்லேலூயா. கடன் கட்ட மாட்டாரு, கடன் வாங்க விட மாட்டார், கடன் வாங்க விட மாட்டார். அது அப்படி ஒரு சூழ்நிலையை சாத்தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துருவான். எனக்கு கூட ஒரு ஆசை தான். நேற்று ஒருத்தர் ஒரு பைக்கை காணிச்சு, இந்த பைக்கை நீங்க வாங்கிடுங்க உங்க பையனுக்கு, இந்த பைக்கை பழைய பைக்கை நீங்க போட்டுட்டு இப்போ இந்த பைக்கை நீங்க வாங்கினான்னு. பையன் வந்தோன்னு சொன்னேன், வேண்டாம்ப்பான்ட்டான். ஏற்கனவே நமக்கு கிடக்கிறோம், இன்னும் நம்ம கடன் விட முடியாது. ஆனா நைட் அவனுக்காக நான் ரொம்ப ஜோமன் போது ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு ஒரு புது பைக், செகண்ட் ஹேண்ட் இல்லை. இனிமே என் பையன் செகண்ட் ஹேண்டே வாங்க மாட்டான், புது பைக் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். என் பையனுக்குன்னு பொறாமையா இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கும் ஆண்டவர் எல்லாம் புதுசா வாங்கி கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லாமே புதிதாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே நீங்க பழசு வாங்கவே மாட்டீங்க சிஸ்டர். வாங்க மாட்டோம்னு சொல்லுங்களேன். பழசே நாங்க வாங்க மாட்டோம். ஓசில கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அதை மட்டும் சத்தமா சொல்லுங்க. ஓசில கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். இயேசு எல்லாம் புதுசா தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா, இந்த ஆசை காட்டி மோசம் பண்ற சர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்படி சொன்னாரு. நீ இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யணும்? கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அவருடைய வல்லமை நீ என்ன செய்து கொள்ளணும்? தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பில் நீ என்ன செய்யணும்? வேரூன்றி கட்டப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்குள்ள வர முடியாது. சுத்தி சுத்தி என்ன செய்வான்? வருவான். நம்ம மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், வா சுத்தி சுத்தி வாடான்னு. ஆனா சின்ன குறை, விசுவாசத்துல ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தான் எப்படி வந்தான்? சின்ன சந்து வழியா வந்த மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள வந்துருவான். முதல்ல குடும்பத்துக்குள்ள தான் வருவான், அப்புறம் உனக்குள்ள என்ன செஞ்சிருவான்? வந்துருவான். குடும்பத்துக்குள்ள அவனால நிலைய இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவ குடும்பங்கள்ல எப்படினாலும் ஜெபம் இருக்கும், எப்படினாலும் ஒரு பாட்டு கிறிஸ்துவ பாட்டு சத்தமாவது கேட்டுட்டு இருக்கும். அவனால் அங்க என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது, அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனா மனுஷன் ஆகிய உனக்குள்ள, ஏன்னா நீதிமான்களின் கூடாரங்களில் எப்பொழுதும் துதியின் கம்பீர சத்தம் இருக்கும். அவனால் அங்க இருக்க முடியாது, வந்தாலும் ஓட தான் செய்யணும். ஆனா மனுஷனுக்குள்ள போயிட்டான்னா சேஃப்டியா இருப்பான் உள்ள. ஏன்னா சாத்தான் அவன் காதுகளை என்ன செஞ்சான்? அடைச்சு போட்டான். கண்களை என்ன செஞ்சிருவான்? குருடாக்கிடுவான். இப்போ சரீரம் முழுவதும் யாருக்கு சொந்தமாயிருது? பைபிள் சொல்லுகிறது, இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திற்கு கிறிஸ்துவை தலையாயிருக்கிறார். நம்ம சரீரத்தை என்ன சொல்றாரு ஆண்டவர்? இட் இஸ் எ சர்ச். நம்ம தான் சர்ச். அதனால தான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை கெடுத்தால் நான் அவனை என்ன செஞ்சிருவேன்? கெடுத்துருவேன். எவ்வளவு பெரிய பாதுகாப்பின் உத்தரவாதம் பாருங்களேன். அப்போ சாத்தான நான் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல நான் தேவனுடைய ஆலயமா மாற்றப்படணும். தேவனுடைய ஆலயமா நான் மாறின பிறகு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணணும்னா, நான் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னா சாத்தான் நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அப்பதான் அவன் நம்மளை சுத்தி அப்படி நம்மள பிரச்சனை பண்ணாலும் அந்த இயேசுவின் ரத்தத்தால் அவனை என்ன செய்தார்களாம்? சாத்தானை ஜெயித்தார்கள் சொல்லியிருக்கு. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து. வேறொரு உவமையை மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து எதை விதைச்சிட்டு போயிட்டானா? பைபிள் சொல்லுது, நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். இங்க அழகா அந்த ஒரு ஓமையா தான் சொல்றாரு. ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு நிறைய வயல் இருக்குது, விதையை என்ன செஞ்சிட்டான்? விதைச்சிட்டான். கோதுமையை விதைச்சிட்டான். விதைச்சிட்டு போனா முடியுமா? அதுக்கு காவலுக்கு அவன் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒன்று பறவைகள் கொத்திடக்கூடாது, இல்லை தண்ணி கரெக்டாக பாயணும், அதுக்கு சரியான இதெல்லாம் சேஃப்டி சுற்றி வேற வேலி அடைக்கணும். அவன் ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான்? விதைச்சிட்டு கொஞ்சம் களைப்பா இருக்குன்னு வீட்டில் போய் படுத்து என்ன செஞ்சிட்டான்? தூங்கிட்டான். அவன் தூங்கின அந்த நேரத்தில் பிசாசு வந்து களையை என்ன செஞ்சிட்டான்? விதைச்சிட்டு போயிட்டான். ஒரு காரியத்தை யோசிச்சுடுங்க, கோதுமையும் ஒரே மாதிரி தான் இருக்குது,
கலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த முதலாளி எந்திரிச்சு பார்த்தாரு, அவருக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, எது கோதுமை விதைச்சிருக்கு எது களை விதைச்சிருக்குன்னு ஒன்றும் தெரியல. அந்த செடி வளர்ந்து வருது பாருங்க, வளர்ந்து வரும்போது அந்த எஜமானுக்கு அது கூட இன்னும் என்ன செய்யல தெரியல. அந்த வேலைக்காரன் வந்து ஒரு கேள்வி கேட்கறான் பாருங்களேன், எத்தனை வசனம் அது? 27. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வீட்டு எஜமானன் வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட போதும் சித்தமா என்று கேட்டார்கள். எஜமான்கிட்ட போய் வேலைக்காரன் என்ன செய்யறான் கேட்கிறேன். இந்த கேள்வி யாரு கேட்கணும்? எஜமான் கேட்கணும். நீங்கள் ஊமையாய் இருந்தால் மௌனமாய் இருந்தால் மூடனும் ஞானியாவான். நீதிமொழிகள் வசனத்தை நல்லா கடைபிடிக்கிறீங்க. எஜமான் தான் வேலைக்காரன் என்ன செய்யணும் கேட்கணும். நல்ல கோதும் நல்ல நெல்லுத்தனடா விதைக்க சொன்ன, அதில் எப்படிடா களை வந்துச்சு, இது என்னத்தடா நீங்க விதைச்சிங்க, என்னத்தடா நீங்க பாத்தீங்கன்னு யாரு கேட்கணும்? எஜமான் வேலைக்காரன் கேட்கணும். இங்க வேலைக்காரன் கேட்கறான், எஜமானனே இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தலைகீழ் மாற்றம் அப்படிதான் என்ன செய்து இருக்குது. ஆளுகை செய்ய வேண்டிய நாம் இன்னொருடைய ஆளுகைக்குள்ள என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். ஆண்டவர் ஆதியாமத்தில் உலகத்தை படைச்சு முடிச்சுட்டு மனுஷனை பார்த்து சொல்ற, இந்த உலகம் முழுவதும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆளுகைன்னு அதிகாரத்தை கொடுத்தா, இன்னைக்கு உலகம் நம்மளை என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கு. ஜப குறிப்பில் ஜபிச்சோம், செல்போன் அப்படி சொல்லி ஜபிச்சோம். இன்னைக்கு செல்போன் நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுட்டு, செல்போன் நல்லதான், நல்ல நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, கால்குலேட்டர் எல்லாமே ஞானமான காரியங்கள்லாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வேற சில காரியங்கள் நம்மளை என்ன செய்யுது, இதை காட்டிலும் அறிவுள்ள காரியங்களை காட்டிலும் அழிவுள்ள காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், கேட்ச் பண்ணிக்கிடுறோம். நம்ம சிந்தனை நோக்கம் எல்லாம் அதுல தான் என்ன செஞ்சிருது, பெயருது. நான் அடிக்கடி ஒரு சகோதரனை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவோம், 3 போனை வச்சு மாறி மாறி என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டு இருப்போம். ஒரு அழகான வாலிபன், ராமேஸ்வரத்தை சேர்ந்த பையன், பெரிய கோடீஸ்வரன், அவ்வளவு சொத்துக்கும் ஒரு ஆள் தான் அதிபதி. இவன் இப்படி வீக்கா இருக்கிறனால அவங்க சொந்தக்காரங்களாம் எப்படின்னா, இவன் இப்படியே இருக்கட்டும், அவங்க அப்பாட்ட சொல்றாங்களாம், நீ ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேர்ல இருக்கிறது அவன் பேர்ல என்ன செஞ்சிடாத, மாத்திராத, அதெல்லாம் சேஃப்டியா இருக்கணும்னா எங்க பேர்ல என்ன செஞ்சிரு, மாத்திரு, அவனை நாங்க என்ன செஞ்சுக்கிடுறோம், பார்த்துக்கிடுறோம். அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா, இவன் இப்படியே செல்போன் பார்த்து கிறுக்கனாகி இப்படியே என்ன செய்யணும் இருக்கட்டும். அவனுக்கு வேண்டியது டெய்லி பிரியாணி இல்லாம அவன் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். அப்ப டெய்லி அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து நீ செல்போனே பார்த்துடுறா, ரீசார்ஜ் பண்ணிட்டு கோடிக்கணக்காக வருகிற வருமானத்தை இவன் என்ன செஞ்சிருவான், ஆட்டை போட்டுருவான். அப்ப எத்தனை நாளைக்கு அவனை உயிரோட வைப்பான்னு நிச்சயம் இருக்கு. அப்போ புத்தி இல்லாதவனை புத்தி தெளிந்தவனாக மாற்றாமல் புத்தி இல்லாதவனாகவே வைத்திருந்து அவனை அழிப்பது தான் கலையை விதைக்கிறது, சாத்தன. அந்த கலை தான் உலகத்தினுடைய காரியம். ஆனா புத்தி இல்லாத மனிதனை புத்தியை தெளிய வைத்து அவனை அறிவுள்ளவனாக்கி ஆண்டோடைய பாதத்தில் கொண்டு வந்து அவனை பெருக பண்ணுவது ஆண்டோருடைய காரியம். முடிக்க போறேன். இன்னைக்கு எந்த காரியத்தில் கலை விதைக்கப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், எந்த விதத்துல கலைக்கு நீங்க கலை சத்ரு விதைச்சிட்டு போயிருக்கான்? எதனால விதைச்சிட்டு போனா? நீங்க ஜபத்துல குறைவுபட்டீங்க, ஆண்டவரை தேடுறதுல குறைவுபட்டீங்க, ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறதுல குறைவுபட்டீங்க, ஆண்டவரோடு பேசுறதுல குறைவுபட்டீங்க, சின்ன கேப் தான் கொடுத்தீங்க. ஆண்டவர் சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் தான் கேட்காரு. 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஏதாவது ஒரு டைம்ல ஆண்டவர்கிட்ட நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க முடியாதா? நான் காலேஜுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் டியூஷனுக்கு போறேன். இந்த 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 நேரம் நம்ம உலகத்துல நமக்கு ஆக்சுவலா கொடுக்கப்படுகிறது. நீ காலேஜுக்கு போறேன் எனக்கு நேரம்னு சொல்ற உனக்கு காலேஜுக்கு போக முடியாதபடி சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவேன்? யோசித்து பாருங்களேன். நான் 8 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 10 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போகணும், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. நீ 8 மணிக்கு நீ பஸ்ஸை பிடிச்சி காலேஜ் போறதுக்கு நீ 6 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் ரெடி பண்ணி முகத்தினால பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் அடிச்சு நீ போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அது 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நீ ஆண்டவருக்கு டைமை கொடுத்து பார்த்தீங்கன்னா அது 30 நிமிஷத்துல ஆண்டவர் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் உனக்கு பாதுகாப்பும் கொடுப்பாரு.
அந்த அரை மணி நேரம் ஜெபிக்காம நீங்க உலகத்துக்கு நேரத்தை செலவழிச்சிட்டு வீட்டு வாசல்படியை தாண்டும் போது கால் தடுக்கி கீழே வந்து காலை உடைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? காலஞ்சிக்கே பிற என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ குய்யோ முறையோன்னு என்ன செய்யறது? கத்துறது. இட் இஸ் நேச்சுரலானது சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ எல்லா காரியத்துக்கும் நீ என்ன செய்? ஜெபம் பண்ணிட்டே இரு. ஜெபம் தான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆச்சுன்னா, ஜெயிக்கணும்னு ஆச்சுன்னா, ஜெபம் கண்டிப்பா என்ன செய்யணும்? வேணும். இப்ப பாருங்களேன், ரெண்டும் ஒன்று போல வளருது. அந்த சம்பவத்தில் மட்டும் நீங்க அப்படி வசனத்தை அப்படி பார்த்துட்டே வாங்க. களையும் வளருது, செடியும் என்ன செய்யுது, பயிரும் என்ன செய்யுது, ரெண்டு ஈக்குவலா வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? அந்த வேலைக்காரன் அந்த வேக்கம் அந்த களையை நான் என்ன செஞ்சிடட்டுமா? புடுங்கி போடட்டுமா? அப்ப எஜமானன் சொல்றான், வேண்டாம், இப்ப களையை புடுங்கன்னா செடியும் என்ன செஞ்சிடும்? பிடுங்கப்படும். ரெண்டுக்கும் ஆபத்து. களையை பிடுங்கன்னா இப்ப யாருக்கும் ஆபத்து? கோதுமை செடிக்கும் ஆபத்து. ஏன்னா இதனுடைய சத்தை எது தின்னுட்டு இருக்குது? சத்துரு தின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யார் சாப்பிட்டுட்டு இருக்கா? பிசாசானவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். தேவன் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு ஒன்று வந்துச்சு. சாத்தங்குளம் பக்கத்தில் ஆனந்தபுரங்கிற ஊர்ல இருந்து ஒரு வாலிபனை குறித்து கடந்த நாட்கள் நம்ம செயின் பிரேயர்ல கூட வச்சு ஜெபம் பண்ணோம், ஜெபஸ்தீனுங்கிற பையனுக்காக. அவங்க அம்மா சொல்றாங்க, பசிக்குன்னு சொன்னா ஒரு படி அரிசி, 1 கிலோ இல்ல, ஒரு படி, நம்ம ஊர்ல பழைய காலத்துல படி அரிசி, ஒரு படி சம்பா அரிசியை சோறாக்கி வச்சுட்டு வடிச்சு வச்சுட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள 2 நிமிஷத்துல சாப்பிட்றோம். முடியுமா நம்மளால? இப்படி உருட்டி அப்படி உருட்டி, இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு, ஊறுகாய் தொட்டு அதை தொட்டு நல்ல குழம்பு நல்லா முறுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம். அவன் ஒரு படி அரிசி சோறை 1 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சு ஏப்ப விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு பசிக்குது. அப்போ உள்ள இருந்து திங்கிறது யாரு? சாத்தான். ஏன்னா அதே மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இங்க நடந்தது இந்த ஏலிம் ஜெப வீட்டில். எனக்கு சோறு போடு, எனக்கு என்ன செய்யுது? பசிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்ப சோறு தர சொல்றான்னு அவர்கிட்ட போய் அந்த பிசாசு பிடிச்ச அம்மா தனசீலிட்ட போய் பெரிய மோதல். இப்ப எனக்கு சோறு பொங்கி போடு, ஆண்டவர் தான் சொன்னாரு அப்படின்ட்டு. இப்படிதான் நிறைய காரியங்கள் அங்க நடக்கும். அப்போ தேவன் நமக்கு ஒரு வயிற்றை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு தேவையான அளவு ஆகாரத்தை சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதையும் மீறி உள்ள ஒருத்தன் உட்காந்து தின்னுட்டு இருக்கான்னா அது பயங்கரமான பிசாசினுடைய கிரியை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இப்போ அந்த பிசாசை அவனை விட்டு துரத்தணும். அவன் இப்போ கை கால் விளங்காம படுத்து படுக்கையில் அந்த பையன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்போ நம்ம அந்த கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு சொல்றாரு, ஒரு நேரம் வரும், அறுவடை நேரம் என்று ஒன்று வரும். இன்றே அறுவடை நாள். உங்க எல்லாருக்கும் சொல்ல, இன்னைக்கு தான் அறுவடை காலம். இப்ப நமக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை, நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிற பிசாசை புடுங்கி நெருப்புல என்ன செய்ய போறோம்? போட போறோம். யாருக்கெல்லாம் அப்படி செய்யறதுக்கு ஆசையா இருக்கு? சும்மா கையை தூக்குங்க சிஸ்டர், கையை தூக்குங்க. ஏன் கையை தூக்குறதுக்கு இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? கையை தூக்குங்க. நம்முடைய குடும்பத்துல நம்முடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அழித்து அவன் கொளுத்து போய் என்ன செய்யறான்? இருக்கிறான். நீ ஒண்ணு இல்லாம இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை காலம் வந்தது. இன்னைக்கு வந்துடுச்சு அறுவடை காலம். இந்த காலத்திலாவது, பைபிள் சொல்லுது, இந்த காலத்திலாவது, இதோ ரட்சணிய காலம் இன்றே ரட்சிப்பினால். இந்த காலத்துல, அணுக்கரக காலத்துல நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னா கலையோடு கலையாதானே என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, அந்த கலையை புடுங்கி கட்டி எங்க கொண்டு போடு? நெருப்புல கொண்டு போடு, நரகம். ஸோ அப்போ அந்த உலகத்துல நான் பாதி ஈக்குவல், பாதி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், பாதி நான் சாப்பிட்டுட்டு நிம்மதி இல்லாத, முழுமை பெறாத ஒரு வாழ்க்கை, முழுமை பெறாத ஒரு ஆசீர்வாதம். பாட்டு படித்தோம், 100க்கு 100 அற்புதங்கள் செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், உண்மைதான் நம்பி இருக்கேன். ஆண்டவரையும் 50% நம்புறேன். ஆனா வாயில சொல்ற, ஆண்டவரே உண்மையேதான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நம்பிட்டு இருக்கேன். சர்ச்சை விட்டு வெளியே வந்தோன்னா, பிரேயர் கால் வெளியே வந்தோன்னா நம்ம சிந்தனை அடுத்த நம்பிக்கைக்கு என்ன செஞ்சிருது? போயிருது. ரெடி ஆள் இருக்கும் நம்ம நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு. அதுதான் கலை. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல அந்த கலையை விதைக்க முடியாதபடி நம்ம கரெக்டா ஜெபிச்சுட்டு தான் நீ கலையா இருப்ப. இந்த கலையை சொல்லல, கலையா இருப்பேன்னா அழகா இருப்ப. முகம் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொண்ணு முகம் எப்படி இருக்கு? நல்ல கலையான முகம். ஆனா இந்த கலையை விதிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை கலைப்பா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒப்புக்கொடு. ஆதாம் காலத்துல மாதிரி பாவனி என்ன செஞ்சுட்டேன்? சர்ப்பம் உன்னை வஞ்சித்தது,
அந்த சர்ப்பத்தை என்ன சொல்லியாச்சு? கீழே தள்ளியாச்சு. அந்த சர்ப்பத்தை குறித்து ஏசாயா 27 அதிகாரம் 1 வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27 அதிகாரம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே எக்காலத்திலே அந்த ரட்சணிய காலத்திலே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளையா நீங்க மாறினீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. முதல்ல அவர் என்ன செய்யறாரா? பழைய சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட கடல்ல இருக்கிற இந்த லிவியாதான்ங்கிற கொடிய பாம்பனை என்ன செஞ்சிருவேன்? ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடுவாரு. நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த பாவமான அந்த சேற்று, நம்ம பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம அந்த பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆகாத வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்போ நான் ஒரு இன்ப காணான நான் பார்க்கணும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும், அற்புதமா அவர் என்ன தாங்கணும்னா, நாம அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? அந்த பாவ சேற்றுல இருந்து நான் என்ன செய்யணும்? தூக்கி எடுக்கப்படணும். அதை தூக்கி எடுக்கிறவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். எங்களோடு சேர்ந்து ஆனந்தமாய் இன்ப காணான். பிரியமானவர்களே, 4 பாயிண்ட் வச்சிருந்தேன், 2 பாயிண்டோட முடிச்சிடுறேன். முதல் கேள்வி ஆண்டவர் கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? 2 ஆன்சர் அவங்க சொல்லிட்டாங்க, ஒளிஞ்சு கிடக்கோன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அருமையான மகளே, அருமையான மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏதேனுக்குள்ள தான் இருக்கேன் ஆண்டவரே, ஆனா ஒளிஞ்சு கிடக்கிறேன். உம்முடைய சபைக்குள்ள தான் இருக்கிறேன், ஆனா உம்மை பார்க்க முடியாதபடி ஒளிஞ்சு இருக்கிறேன். நான் உம்முடைய வேலையை தான் செய்கிறேன், ஆனால் உம்முடைய பார்க்காத முடிய ஒளிஞ்சு கிடக்கேன். ஏன்னா பாவம் என்னிடத்துல இருக்கிறது, தெரியாமல் நான் பாவம் செஞ்சுட்டேன். அவன் ஒப்பு கொடுத்தார்கள், கணவனும் மனைவியும் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களை அழிக்கவில்லை, உங்களையும் அழிக்க மாட்டார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தினாலும் இந்த பூமியில வாழ்வதற்கு இடம் கொடுத்து, காயின் ஆபேலுங்கிற சந்ததி கொடுத்து, இந்த உலகம் முழுவதும் சந்ததி பெருகுவதற்கு அந்த ஆதாம் ஏவாளை தான் ஆண்டவர் வைத்திருந்தார். அதே போல் உங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆதாமை போல் ஏவாளை போல் சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல,
பாவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த சத்துருவை ஜெயிக்கிறவராக, அந்த சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க யாரு? தோல்வி அடைந்தவர்களா, துரத்தப்பட்டவர்களா, ஜெயிக்கிறவர்களா? ஜெயிக்கிறவர்கள். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னா, நீ ஜெபிக்கணும், ஜெப வீராங்கனையா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கணும். யூத் ஃபார் கிரைஸ்ட். நம்முடைய வாலிபம் கிறிஸ்துவுக்காகவே, ஆண்டவருக்காக நம்ம வாழணும். ஜெபிக்கிற வீரரா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க காரியம் எல்லாத்தையும் நீங்க ஜெயித்து பெற்றுக்கொள்ளலாம். ஒன்னு சொல்றேன் வாலிப பிள்ளைகளுக்கும், இதை கேட்டுட்டு இருக்க மற்றவங்களுக்கும், எந்த ஒரு சூழ்நிலையில உங்கள் தேவைகளுக்காக நீங்க மற்றவங்களை அண்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. ஜெபிக்கிறவங்களா இருந்தாச்சுன்னா, உங்க சோர்வுகள் வரும்போது, இல்லாமைன்னு ஒன்று வரும்பொழுது, சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது, படிப்பு சம்பந்தப்பட்டமான காரியங்கள் எல்லாம் குழப்பங்கள் வரும். இனிமேதான் குழப்பம் நிறைய வரும். ரிசல்ட் வரல, அதுக்குள்ள நம்ம குழம்பிடுவோம். குழப்புறது முதல்ல பேரண்ட்ஸ் தான். அப்போ பாஸாக ஃபெயிலானு கூட கேட்குறது கிடையாது. எந்த காலேஜில் கொண்டு சேர்க்கலாம், என்ன கோர்ஸில் கொண்டு படிக்க வைக்கலாம், அந்த பொண்ணு அதே தான் யோசிச்சுட்டு இருக்கும். எந்த காலேஜில் சேரலாம், இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க யோசிங்க, எந்த காலேஜுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம். 90% எப்படி யோசிக்கிறது? எந்த காலேஜுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், உன் வாழ்க்கை காலியாக போயிடும், ஜாக்கிரதை. எந்த காலேஜுக்கு போனால் நம்ம சரியாக படிக்கலாம், எந்த காலேஜில் போனால் நமக்கு அது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆண்டவர் அதே தான் நமக்கு. அப்போ அந்த பிளானை ஆண்டவர்கிட்ட கேட்டால் அது காலேஜ் பக்கத்திலே தான் இருக்கும். நம்ம வெளியெங்கெல்லாம் தேடிட்டு இருப்போம். இன்னைக்கு +2 எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ படிக்க வேண்டிய காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல காலேஜ் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அப்போ நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா இன்னிலேருந்தே அது ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்ல ரிசல்ட் தருவார். அல்லேலூயா. ஜெபிப்பதில் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் சாத்தான் வந்து கலையை என்ன செஞ்சிடக்கூடாது, விதைப்பதற்கு இடம் கூடாதிருங்கள். ரொம்ப தீவிரம், அதான் விழிப்பாய் இருந்து, தூங்காம இருந்து இல்லை, விழிப்பாய் இருந்து, கேர்ஃபுல்லா இருந்து, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலகம் என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாது. உலகத்தான் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. என் சரீரம், என் ஆவி, ஆத்மா எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அவர் தான் என்னை அடித்தாலும் அவர் தான் அடிக்கணும், என்னை கொஞ்ச நாளும் யார் தான் கொஞ்சணும், அவர் தான் கொஞ்சணும். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களை தாய் தேற்றுவதை போல் அவர் தேற்றுவார். உங்களை முழங்காலில் வைத்து என்ன செய்வார், தாளாட்டுவார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் என்ன செய்வார், காப்பார். உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். வேள்வி, இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் என்ன செய்யணும், கழுவப்படணும். சாட்சி உள்ள வசனம் சொல்லியிருக்கு. உங்களுக்குள்ள போகிற வசனம் இருக்கே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் இயேசு சொன்னாரு. இனிமேல் நீ பாவம் என்ன செய்யாதேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் கிரியை செஞ்சு நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா மாறிட்டீங்க வச்சிருங்களேன். நீங்க ஞானஸ்நானம் எடுத்து இயேசு உங்களுக்கு சொந்தமா வந்து ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க பெற்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையா இருக்கிறாருன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வல்லமையா தான் இருக்கும். தோல்வியுடையதாவே என்ன செய்திருக்காது. இயேசுவின் வல்லமை என்றைக்காவது தோற்றதுண்டா? 2000 லேகியோன் பிடிச்ச மனுஷனை பார்த்து போன்னு சொன்ன, போய் நீ ஒரு ஆளு, நான் 2000 பேர் நான் சொன்னா. ஆண்டவர் அங்க வருவதற்கு முன்பதாகவே, அந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாகவே, மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு, கடற்கரையில கால் எடுத்து வச்சோன்னு முதல்ல ஏத்து வர்றது யாரு? அந்த ஊர் மக்கள் வந்து ஐயா வாங்க, பாஸ்டர் வாங்க, சோத்திரம் சொல்லல. பிசாசு தான் முதல்ல வந்து என்ன சொல்ற, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன, ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்துட்டான், என்ன துன்பப்படுத்துறக்காங்க வாரீங்கன்னு கேட்கிறான். அப்ப தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமானா உங்க பக்கத்துல அவன் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நீங்க எங்க போனாலும் அங்கேயும் அவன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீ காலேஜுக்கு போனாலும் இருக்க முடியாது, நீ இயேசுவின் பிள்ளையா இருந்தா. அதுக்காண்டி சினிமா தேட்டருக்குலாம் போனா நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்ல முடியாது, சாத்தான் தான் அவன் கூட வருவான். அதனால சாட்சி உள்ள பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம ஏலிம் ஜெப வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த தெருவில் இனிமே ஏலிம் ஜெப வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா இருந்தாலும் வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் ஏலிம் ஜெப வீட்டுக்கு போற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லணும். ஆமேன். அந்த பிள்ளைங்களாம் படிப்பில் எப்படி இருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சும்மா தெருல அலையிற பிள்ளைகளை பத்தி சில்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லாட்டைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, பனைமரத்துல அந்த ஓலைக்கு பின்னாடி கருப்பு கல்லில் வலை மாதிரி இருக்கும், அது ஒத்த நூறுல கிடந்து எந்திரிச்சிட்டு கிடக்கும், விழவே செய்யாது, ஆடிக்கிட்டே கிடக்கும். அதுதான் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க பல்ல காட்டிட்டு போனா சில்லாட்டைகள் போது பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேர் நம்ம ஏலிம் ஜெப வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது.
அப்படின்னு நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கணும்? நீங்க இந்த தெருவில் மக்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். ரோசி போறாளா, அவன் முன்மாதிரியா இருக்கணும். ரசிதா போறாளா, முன்மாதிரியா இருக்கணும். ஏழும் ஜெபத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் வெளியே போறாங்கன்னா முன்மாதிரியா இருக்கணும். நீங்க வெளியே போய் எங்க தப்பு பண்ணாலும் எனக்கு நியூஸ் வந்துடும். கரெக்டாக சொல்லிவிடுவாங்க உங்க வீட்டுக்கு வர்ற பொண்ணு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லணும், அப்போ அந்த பொண்ணு நல்ல பிள்ளை. யாராவது உங்களை குறித்து சொன்னா கூட இல்லை, அது எங்க போற பிள்ளை? ஜெபத்துக்கு போற பிள்ளை. அது யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, மாம்ச கிரியை என்னை விட்டு போகட்டும், என்னை குழந்தை உள்ளமாக்கும். நான் இதுவரைக்கும் பாவத்தில் இருந்த இன்னைக்கு நான் திரும்ப நான் பாவத்திற்கு விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, என்னை உமக்கு தந்தேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மோசம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஏதேனை வைத்திருக்கிறார். சாத்தான் வராத ஒரு ஏதை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தை போல் இருப்பீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உமக்கு தந்தை. ஒப்பு கொடுங்க. இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, ஜெபம் பண்ண கடவோம். இந்த இறுதி நேர ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் முதல்ல நீங்க ஒரு மனத்திற்கு வாங்க. இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் ஆண்டவர் உங்களை கழுவும்படி, அவருடைய சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாறும்படி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, உங்களை பார்த்து கேட்கும் போது, மகனே நீ எங்கே இருக்கிறாய்? உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கிடக்க ஆண்டவரே. மகளே நீ எங்க இருக்கிறாய்? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே. மகளே நீ எங்க இருக்கிறாய்? உங்களை பார்த்துட்டு இருக்க ஆண்டவரே. எப்போ வருவீங்க ஆண்டவரே? கேள்விக்கு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. உங்களை தேடி இயேசு வருவார். உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை திடப்படுத்துவதற்காக. என் சரீரத்தை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்ற பிள்ளைகள் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை சரீரத்துல பயங்கரமான வலிகள், வியாதிகள் வந்தா கூட ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. நீ சும்மா இரு மகளே, நான் வாரேன். அவர் வந்து சுகத்தை கொடுப்பார். மருத்துவர்களின் அறிக்கையை மாற்றுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பார். படிப்பதற்கேற்ற கல்லூரி வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வந்துடுச்சுனாலே உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் சொன்னார், ஆண்டவரை இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்வாய். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார்.
அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசு சிலுவையிலே சிந்தின பாடுகள், சிந்தின ரத்தம், பட்ட அடிகள் எல்லாம் ஏதோ ஒரு கதை அல்ல, கற்பனை அல்ல, ஏதோ நீங்க வாசிப்பதற்கு நாவல் அல்ல. அது சரித்திரம், அது உண்மை. அது சரித்திரமாக அல்ல, இன்று வரை அது ஜீவனுள்ள சரித்திரமாய் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் அற்புதம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் அதிசயம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் பெரிதான ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோமா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும். மாம்ச இச்சைகளுக்கு நான் விழுந்து விடாதபடி, உலகத்தை நோக்கி திரும்பி ஓடாதபடி, நீர் என்னை தேடாதபடி நான் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அருமையான மகன் டேவிட்சன் கடைசி ஜெபத்தை எடுப்பாங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நமக்கு நன்றி தகப்பனே. இந்த அருமையான நல்ல ஆண்டவரே, மதியான நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா, நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த செய்தியின்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. என்ன நோக்கத்துக்காக, என்ன விண்ணப்பத்தோடு வந்தாங்களோ அவங்களோட விண்ணப்பங்கள்லாம் நிறைவேற்றுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எந்த தடை வராமல் நீ காத்து நடத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பாள்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கோட்டை தகர்ந்தொழிய சத்துவம் நீதியம் நிலை தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிறவே யார் பறிப்போம், புதி சாத்தியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. பிரியமான